காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியலால் கட்சிக்குள் குமுறலும் அதிருப்தியும் ஏன்? ஒரு தெளிவு பார்வை. ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும்னு தமிழகத்துல முதல் ஆளா குரல் எழுப்பிய காங்கிரஸ் கட்சி இப்போ கடைசி ஆளா வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பட்டியலால கட்சிக்குள் குமுறலையும் அதிருப்தியும் வெளிப்படையாகவே நம்மளால கேட்க முடியுது. அதன் பின்னணி பற்றி சற்று சுருக்கமாக பார்க்கலாம். திமுக கூட்டணியில உள்ளூர்ல தொடங்கி டெல்லி வர பஞ்சாயத்து வைத்து மல்லு கட்டி கடந்த முறையை விட கூடுதலா 3 தொகுதிகளை வாங்கி 8 இடங்களை கேட்டு வாங்கியது காங்கிரஸ். கூடவே ஒரு ராஜ்யசபா சீட்டையும் திமுக கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. மார்ச் 4ஆம் தேதி திமுகவிடம் தொகுதிகளை வாங்கி கொண்ட காங்கிரஸ் ஒரு மாசத்துக்கு பின்னாடி, அதாவது ஏப்ரல் 3ஆம் தேதி தான் வேட்பாளர் பட்டியலையே வெளியிட்டிருக்காங்க. காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல்ல ஸ்ரீபெரும்புதூர்ல செல்வ பெருந்தகையும், கிளியூர்ல ராஜேஷ், நாங்குநேரியில ரூபி மனோகரன், அறந்தாங்கியில ராமச்சந்திரன், வேளச்சேரியில அசன் மௌலானா அப்படின்னு 12 சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு மறுபடியும் சீட் வழங்கப்பட்டிருக்குது. அதே நேரத்துல தென்காசியில பழனி நாடார், கொளச்சல் தொகுதியில 3 தடவை வெற்றி பெற்ற பிரின்ஸ், உதகையில ஆர் கணேஷ், விருதாச்சலத்துல ராதாகிருஷ்ணன், மயிலாடுதுறையில எஸ் ராஜகுமாரன் ஆகிய 5 எம்எல்ஏக்களுக்கு இந்த தடவை சீட் வழங்கப்படல. காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல்ல மிக முக்கிய மாற்றமா பார்க்கப்படுறது 13 புதுமுகங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது தான். ஏன் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியில வழக்கமா இருக்கிற தலைவர்களுக்கும் அவர்களோட வாரிசுகளுக்கு மட்டும்தான் பெரும்பாலும் சீட் கிடைக்கும் அப்படிங்கிற பேச்சு பரவலா இருக்குது. ஆனா அதை உடைச்சு இந்த தடவை இளைஞர்களுக்கும் புதுமுகங்களுக்கும் அதிகமா வாய்ப்பு வழங்கணும் அப்படின்னு சில காங்கிரஸ் தலைவர்கள் குரல் எழுப்பினாங்க. இதற்கு ஏற்கனவே இருக்கும் பல தலைவர்கள் முட்டுக்கட்டை போட்டதாலதான் வேட்பாளர் பட்டியல் தாமதமானதாகவும் சிலர் சொல்றாங்க. செல்வ பெருந்தகையால கொடுக்கப்பட்ட பட்டியல்ல ஏற்கனவே கோலோச்சுபவர்கள் தான் அதிகம் இடம் பெற்றிருந்ததாகவும் சில காங்கிரஸ் தலைவர்கள் வெளிப்படையாகவே அதை குமுறவும் ஆரம்பிச்சாங்க. இதை தெரிஞ்சு கொண்ட ராகுல் காந்தியும் தனது அழுத்தமான எதிர்ப்பையும் பதிவு செய்ததா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதுக்கப்புறம் புதியவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கதா சொல்லப்படுது. இதுலயும் திருப்தி இல்லைன்னு சிலர் சொன்னாலும் மற்றொரு தரப்பினர் இந்த அளவுக்காவது புதியவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னு ஏக பெருமூச்சு விடுறாங்க காங்கிரஸ் கட்சியினர். இதன் தொடர்ச்சியா காங்கிரஸ்ல 2 பெண்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பது பெரும் அதிருப்தியாகவே மாறியிருக்கு. கொளச்சல்ல தாரகை கட்பட்டுக்கும் சிங்காநல்லூர்ல ஸ்ரீநிதி நாயுடு அப்படிங்கிற 2 பேருக்கு மட்டும்தான் காங்கிரஸ்ல வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்குது. பாஜகல கூட 27 வேட்பாளர்கள்ல 5 பெண்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்குது. ஆனா காங்கிரஸ்ல இந்த 2 பேரை மட்டும் தேர்தல்ல நிறுத்தி இருக்கிறது அக்கட்சியோட மகளிர் அணியினர் மத்தியில கூட பெரும் கொந்தளிப்பை உருவாக்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம சில நாட்களுக்கு முன்னதாக காங்கிரஸ் கட்சியில இணைஞ்ச பாமக முன்னாள் தலைவர் ஜி.கே. மணியோட மகன் தமிழ்குமரனுக்கு பெண்ணகரம் தொகுதியில போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. கட்சிக்காக அரை நூற்றாண்டு காலமா உழைச்சவங்க இருக்கும் போது எதன் அடிப்படையில 5 நாட்களுக்கு முன்னாடி கட்சியில சேர்ந்தவருக்கு வாய்ப்பு வழங்கியிருக்கீங்க அப்படின்னு கதர் கட்சியினர் ஆவேசம் ஆகுறாங்க. காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியலை சற்று காட்டமா விமர்சித்து வெளிப்படையாகவே அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க அந்த கட்சியோட எம்பி ஜோதிமணி. அதுல வேட்பாளர்கள் முன்னதாகவே முடிவு செய்யப்பட்டு அதற்கேற்ப தொகுதிகளும் கேட்டு வாங்கப்பட்டிருக்கு. 20-30 ஆண்டுகளா பணியாற்றிய பலர் இருக்கும் போது கட்சிக்கு வந்த சில நாட்கள் சில ஆண்டுகளே ஆன சிலருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. கொங்கு மண்டலத்துல பெரும்பான்மை சமூகமா இருக்கிற கொங்கு வேளாள கவுண்டருக்கும் அருந்ததியர் சமூகங்களுக்கும் முழுமையாக வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்குது. அதோட 2 பெண்களுக்கு மட்டுமே வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்குது. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியோட தலைவர், சட்டப்பேரவை கட்சி தலைவர், பொறுப்பாளர்களுக்கு தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சியோட எதிர்காலத்தை பற்றி சிறிதும் அக்கறையே கிடையாது. இந்த பேரழிவை தடுத்து நிறுத்த நாங்க மேற்கொண்ட முயற்சி வெற்றி பெறல அப்படின்னு தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க ஜோதிமணி. தொகுதி பங்கீட்டுல திமுகவுக்கு அனுசரணையா நடந்து கொண்டாருன்னு வேட்பாளர் தேர்வுலையும் புதுமுகங்களுக்கு வாய்ப்பளிக்கிறதுல அக்கறை காட்டல அப்படின்னு செல்வ பெருந்தகை மேல கிளர்ச்சி காங்கிரஸ் தலைவர்கள் குற்றம் சாட்டி வராங்க.
திமுக ரூட் மூலமாகவே தமிழ் குமரன காங்கிரஸ்ல இணைச்சு பெண்ணாகரம் சீட்டை செல்வ பெருந்தகை உறுதி செஞ்சதாகவும் காங்கிரஸ் கட்சியில ஒரு புகைச்சல் இருக்குது. இந்த சூழல்ல தான் தேர்தல் முடிஞ்சதுமே தலைவர் பதவியிலிருந்து விலகிறதா செல்வ பெருந்தகை அதிரடியா அறிவிச்சிருக்காரு. தமிழகத்துல கட்சிக்கு புத்துயிர் பாய்ச்ச வேண்டும் அப்படிங்கிற செயல் திட்டத்தோட காங்கிரஸ் தலைமை இருக்குது. இதன் வெளிப்படையாகவே பல முன்னணி தலைவர்கள் புறந்தள்ளப்பட்டு புதுமுகமான கிறிஸ்டோபர் திலக்குக்கு ராஜ்யசபா சீட்டை வழங்கியது காங்கிரஸ். அதே பாணியில தான் எம்எல்ஏ சீட்டுகளையும் வழங்கணும் அப்படிங்கிறது தான் தலைமையோட திட்டம். ஆனா இந்த முறை செயல்படுத்த முடியாததுதான் பெரும் சோகம். கடுமையான உட்கட்சி பிரச்சனைகளை தாண்டி திமுகவிடமிருந்து தொகுதிகளை வாங்கி வேட்பாளர்களையும் ஒரு வழியா அறிவிச்சிருக்கு காங்கிரஸ் கட்சி. வேட்பாளர்களை எல்லாம் எம்எல்ஏக்களாக மாற்ற காங்கிரஸ் கட்சி என்ன செய்ய போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம்.